சுண்டல் வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிறு சுண்டல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சு பாசிப்பயிறு அதில் போட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கோங்க. பாசிப்பயிறு கலர் மாறினதும் நல்ல ஒரு மணம் வரும். இப்போது அதை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடுங்க. பாசிப்பயிறு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு போடுங்க. கடுகு வெடித்ததும் 3 சிவப்பு மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பயிறு இதில் போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு கப் துருவன தேங்காய் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சத்தான பாசிப்பயிறு சுண்டல் தயார்.